வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இடலாக்குடி பாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை பேபி தலைமையேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மாமன்ற உறுப்பினர்கள் ஃபியாசா ஹாஜிபாபு, சொர்ணத்தாய், முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள் டாக்டர் ஹசனுதீன், ஹஜ் தஹா பருக், டாக்டர் ஷேக் முகமது, நாகர்கோவில் கோட்டா லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் ரஹாப்தீன், அப்துல் வதூது, ஊனா சாகுல் ஹமீது, SMC தலைவி நித்யா மற்றும் குழந்தைசாமி, பயாஸ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் மாணவர் சங்க தலைவரும் முன்னாள் கவுன்சிலருமான ஹாஜிபாபு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சுதந்திர தின உரையாற்றினார். முதுகலை ஆசிரியை கலா வரவேற்புரை ஆற்றினார். ஆசிரியர் சங்க பிரதிநிதி ஜேம்ஸ் ஜெயச்சந்திரன் நன்றி உரை ஆற்றினார். எங்களுடைய ஆசை என்னன்னா 100% தேர்ச்சியை நம்முடைய பள்ளி பெற வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். 100% தேர்ச்சியை நம்ம பெற்றால்தான் நம்ம பல உதவிகளை செய்திருக்கிறோம். இன்னைக்கு RO வாட்டர் வச்சு அழகான குடி தண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய உதவிகளை செய்திருக்கோம். யூனிஃபார்ம்களை கொடுக்குறோம். முன்னாடிலாம் கொடுத்துருந்தோம். அப்படிதானே? இன்னும் நிறைய வழிகள்லாம் உங்களுக்கு தரத்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தை விட முக்கியம் என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், 10ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் கிடைத்த மாணவனுக்கு எத்தனை ரூபா கொடுக்குறோம்? முதல் பரிசு எடுக்கக்கூடிய மாணவனுக்கு முன்னாள் மாணவர் சங்க சார்பாட்டு என்ன பரிசு கொடுக்குறோம்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மதிப்பெண் எடுத்த முதல் மாணவனுக்கு சிந்தவரை எவ்வளவு கொடுத்தோம்? இப்ப நம்ம கொடுக்கிறது நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கம் எல்லாரும் வள்ளல்கள்லாம் சேர்ந்து நினைச்சிட்டாங்க 60,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதே போயிட்டு இருந்ததுன்னா அடுத்த வருஷம் என்ன ஆயிடும்? லட்சத்தை எட்டிடுவோம். நம்முடைய லட்சியத்துக்காக லட்சத்தை தொட்டுருவோம். புரியுதா? எனவே அற்புதமான இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு ஊனசாவில் என்ன தொழிலதிபர் அவர்கள் வந்திருக்கிறாங்க, தியாகிகளுடைய அருமைக்குரிய பேரனவர்கள் எல்லாரும் இணைந்து அற்புதமான முறையில் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் ஒருவரும் பாடுபட வேண்டும். அதுக்காக என்றைக்குமே நாங்கள் உதவி செய்வதற்காகவே நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதோடு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.